சார் இப்போ சன்னுக்கு இணையான வேற ஏதாவது நேஷனல் மீடியாஸ்ல இவங்க இந்த படத்தை வந்து சேட்டலைட் ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுமூகமா இருந்திருக்குமா? அந்த ஆங்கிள் அவங்க யோசிக்கலையா, இல்ல அவங்களுக்கே ஓகேவா சன்னு கொடுக்கறது? இல்லை, இதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. போன படம் வந்து ஜி நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க. கோட் வந்து ஜி ஓகே, நெட்வொர்க் கோட். கொடுத்துருந்தாங்க. ஆமாம். இப்போ வந்து வேறு சில சேட்டலைட் நிறுவனங்கள்லாம் கூட ஜனநாயகனுக்கு வந்து ஆஃபர் கொடுத்தாங்க. ஜனநாயகனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி விஜயனுடைய கடைசி படம் ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பொருட்செலவில் வந்து படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அவங்க போட்ட பணத்தை விட பல மடங்கு லாபம் எடுக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து இருக்கும் இல்லையா? அதனால் வந்து ஜி நெட்வொர்க் வந்து இப்போ போன படம் கோட் வந்து பெருசாக அவங்களுக்கு கலெக்ட் பண்ணல. அதாவது வந்து டிஆர்பி பெருசாக ரீச் ஆகலை. அவங்க வந்து கிட்டத்தட்ட வேட்டையன் படத்தை விட கம்மியாக தான் வந்து டிஆர்பி ரீச் ஆச்சு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த காம்படிஷன் ஒன்று இருக்கும்போது சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பெரிய விலையை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு தயாரிப்பு நிறுவனமாக லாபத்தை பார்க்கறதா செய்வாங்க யாராக இருந்தாலும். ஸோ அதனால் அவங்க சன் பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க.